பிக் பாஸ் சீசன் 10க்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த சீசன் 10ல யாரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு? கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட்லாம் இவங்க தான். இவங்க வரத்துக்கான தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு சைடு போயிட்டுருக்கு. ரூமர் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே போயிட்டுருக்கு. இவங்க தான்ப்பா வரப்போறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு சைடு காமன் மேன் ஷோவெல்லாம் பார்த்தீங்கன்னா, காரி துப்புற மாரி இருக்கு. ஏன்டா இப்படிதான் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்க போதா? ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணிட்டா, திவாகர் மாரியே பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பாவே நீங்க எடுத்துருவீங்களா? அப்படின்ற லெவல்ல தான்டா இருக்கா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷோவுமே போயிட்டுருக்கு. அதுலேருந்து எவன் வரப்போறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் சார் இந்த டைம் எல்லாமே திவாகர் தானா?" அப்படின்ற மாரியுமே இருக்கு. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போயிரும் போல இருக்கு. நெறைய பேர் பார்க்கறதே இல்ல. பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த டைம் யாரு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வருவாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் போயிட்டுருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பெர்சனா வந்து பார்த்தீங்கன்னா, யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மி பிரியா இந்த டைம் வந்து கண்டிப்பாவே உள்ள போவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்புறமேட்டு ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள் எப்போதுமே ஒரு சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வேற லெவல்ல வந்து சம்பவம் பண்ணுவாரு. நான் நெறைய சீசன் பார்த்துருக்கேன். அதாவது சாண்டி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பீக்ல போச்சு. என்டர்டெய்னிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், காமெடி பண்றதுல பிச்சு உதறினாரு. அந்த மாரி ஒரு பெர்சன கண்டிப்பா எங்கேயாச்சும் புடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அமீர வந்து ட்ரை பண்ணாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் அப்படின்றது இல்லாம, டான்ஸும் பண்ணாரு. காமெடி கண்டென்ட் அதுக்குள்ளலாம் போகாம வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பிள் இதுல போயிட்டாப்ல. பாவனி அவரு இது பண்ணிட்டு அப்படின்ற மாரி போயிருச்சு. அதனால அது ஒரு தனி ட்ராக்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்பளுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நல்ல டான்ஸர் இறக்குங்களேன், என்டர்டெயின்மென்ட்டாவும் இருக்கும். சாண்டி மாரியான ஒரு பெர்சன இறக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவர வந்து உள்ள இறக்க போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அவர பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, தளபதிய வச்சு நெறைய டான்ஸ் பண்ணியிருக்காரு. நெறைய டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. செம்மையா டான்ஸ் ஆடுவாரு. அது மட்டும் இல்லாம, அவங்க டாட்டரும் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருமே வரப்போறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பா, பொண்ணு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சீசன்லயே வந்ததில்ல. இந்த சீசன்லயும் வந்ததில்லன்னு நெனைக்கிறேன். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கப்புலா தான் வந்தாங்க. பிரஜன் இவங்க. அதுவும் நடிப்பு வரைக்கும் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு என்டர்டெயின் இருக்குமோ அப்படின்ற மாரி தோணுது. அது மட்டும் இல்லாம டான்ஸுக்குமே பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாரி தோணுது. இவர் வந்தா நல்லாவே இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளிலேருந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 நபர்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. 1 உமர் அவர்கள், அப்புறமேட்டு குறைஷி சொல்றாங்க. என்னடா குறைஷி இல்லன்னீங்க, இப்ப குறைஷி சொல்றீங்களே அப்படின்ற மாரி இருக்கு. குறைஷியும் ராமர் அவர்கள் 2 பேருமே வரப்போறாங்க. ஏன்னா, இப்ப ஆல்மோஸ்ட் குக் வித் கோமாளி வந்து பார்த்தீங்கன்னா, படுத்த நிலைமைக்கு போயிருச்சு. அத தூக்கி புடிச்சதே யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமர் அவர்கள் தான். இன்னொன்னு குரேஷி இந்த எல்லா சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த ஷோவே தாங்கி பிடிச்சிருப்பாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் அவர் வந்தாரு அப்டின்னா, கண்டிப்பாவே நல்லாருக்கும். ஒரு சில படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ராமர் அவர்கள பொறுத்தளவுக்கு குக் வித் கோமாளி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில படங்கள் அப்பப்போ பண்ணிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த புகழ் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. ஆனா கவுண்டர்ஸ் வச்சு அடிச்சு நவுத்துறது, என்டர்டெய்னிங்கா இருக்கிறது. யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் சொன்னாங்க அப்டின்னா, முகம் சுளிக்காம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த இது கொண்டு போறது அப்டின்னா, கண்டிப்பா ராமர் அவர்களால முடியும். குரேஷி வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்டெய்னிங்கா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும் செமையா பண்ணுவாரு. ஆனா இவங்க 2 பேரும் வந்தாங்க அப்டின்னா, வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பராவே இருக்கும். அப்புறமேட்டு யங் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சீசனும் ஒருத்தவங்கள இறக்குவாங்க. அதே மாரி இந்த சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, இனியா ராஜ்குமாரன் அவர்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்கள பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிங்கிங் நல்லா பண்றாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதனால அவங்களுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் சீரியஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் கன்ஃபார்மா இருக்காங்க. தீபா பாலுவா இருக்கட்டும், ஆர்ஜி ராம் அவர்களா இருக்கட்டும், அப்புறமேட்டு இந்த பண்டிட் குமாரோ, பாண்டிட் குமார் அவங்க நேம் எக்ஸாக்ட்டா தெர்ல. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறமேட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து ஹேமா அவர்களா இருக்கட்டும், இந்த மாரி வந்து நெறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடிபட்டுட்டே இருக்கு. 4 சீசனா ஒருத்தர் பேர் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அந்த 4 பேர் யாருன்னு சொல்லிர்றேன் சடங்குக்காக. புவியரசு, அப்புறமேட்டு ஹேமா அவர்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபரீனா அவர்கள். இந்த மாரி பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. போன சீசனே சொன்னாங்க. ஆனா இந்த சீசன் வரைக்கும் வரவே இல்ல. நீங்க சொல்லுங்க. இந்த காமன் மேன் ஷோலாம் பார்க்குறீங்களா? அதுலேருந்து யாராச்சும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அந்த அளவுக்கு தெரியல. ஒரு சில நபர்கள் நல்லா தெரியுது. மித்தபடி என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. இந்த பிக் பாஸ் சீசன் 10ல யார் வந்தா நல்லாருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.